எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். உபாகமம் 31 அதிகாரம் 6 கொண்டு நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க பேச வந்த கிருபைக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். நீங்க என்ன காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே நீங்க பேசுங்க ஆண்டவரே. முன்னாடி இருக்கிற நான் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே பேசுங்க. அடியனை மறைத்துக் கொள்ளும். நான் சிறுகணும், நீர் பெருகணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைகளா வரட்டும். உங்களுடைய பிள்ளைகளோட பேசணும். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மகமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்கப்பா. என்னை முற்றும் ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறுபடியும் வாசிங்க. உபாகமம் 31 அதிகாரம் 6 வசனம். கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப உங்களை பார்த்து சொல்ல போறீங்க. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தைய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சொல்றார். எந்த சூழ்நிலையில சொல்றாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி. அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த 40 வருஷம் அந்த முடிய போற தருணம். இப்ப அந்த ஜனங்க எங்க போனோம்? கானான் தேசத்துக்குள்ள போகணும். இப்ப அந்த ஜனங்களுக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. பெரிய அளவுல உங்க போர்லாம் எதுவும் பார்த்ததில்ல,
ஒரு தேசத்தை போய் பிடிச்சு கைப்பற்றி அதுக்குள்ள இருக்கணும்னா எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு சின்ன பயமும் தயக்கமும் இருக்கத்தான் செய்யுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள். நீங்க பலங்கொண்டு திடமனதா இருங்கள்னா எதை சொல்றாருன்னா, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பத்தி அவர் பேசல. ஏன்னா அவங்க பிசிக்கலா நல்லா தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ரென்த்தா இருப்பாங்க. ஆனா அவர் உள்ளார்ந்த காரியங்களை பத்தி பேசுறாரு மோசே. நீங்க பலங்கொண்டு திடமனதா இருங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. நீங்க அவர் உங்க கூட இருக்கிறனால உங்க காரியம் ஜெயமா இருக்கும். நீங்க பயப்படணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளும் என்ன செய்யறோம், பல சமயம் ஏதோ ஒரு காரியத்துக்கு பயந்துகிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு காரியம், என்னதான் நம்ம கிறிஸ்தவங்களா இருந்தாலும் ஜெபிக்கிறவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அது ஏதோ ஒரு பண தேவைகளாக இருக்கலாம், ஃபினான்சியல் தேவையாக இருக்கலாம், அல்லது நெடுநாளாக நீங்கள் மாத்திரை சாப்பிட்டும் ஒரு வியாதி போயிருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஒரு சின்ன பயம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், பிள்ளைங்களை குறித்து ஒரு பயம், அப்படியெல்லாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களுக்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வளங்கொண்டு திடமனதா இருங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சரி, வேதத்திலிருந்து சில உதாரணங்களை பார்ப்போமே. ஆண்டவர் யார் கூட எல்லாம் இருந்தாங்க, யாரெல்லாம் கைவிடாம இருந்தாங்கன்னு பார்ப்போமே. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க வீட்டில் போய் நேரம் கிடைச்சா படிச்சுட்டாங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வராரு. அங்க அடிமையா இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க, எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்க. அங்க இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மோசே என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. ஆண்டவர் நடத்துற பாதையில கூட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் எங்க நடத்திட்டாருன்னா, அவங்கள சிவந்த சமுத்திரத்துக்கு நேரம் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள நடத்திட்டாரு. இப்போ நிக்கிறாங்க தேசத்தின் ஜனங்கள், இஸ்ரவேலர்கள்லாம் நிக்கிறாங்க. பார்த்தா என்ன இருக்கு, முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தா யார் வந்துகிட்டு இருக்காது, பார்வோன். அவன் சும்மா இருக்கான்ல, 10 வாதைகளை அனுபவிச்சிட்டான். இருந்தும் அவனுக்கு என்னது, ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினால நீ வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. எகிப்து தேசத்துல அடிமைகளை வச்சே வேலை வாங்கி பழகிட்டான் அவன். இப்ப அடுத்து என்ன பண்ணானும், அவன் அந்த வேலைகளை முடிக்கணும்னா மறுபடியும் அந்த அடிமைகள்லாம் அவனுக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்றான், மறுபடியும் நம்ம இப்படி அவங்கள செஞ்சுட்டோமே, மறுபடியும் போய் என்ன செய்யணும், அவங்கள பிடிச்சு கொண்டு எகிப்திலே இருக்க விடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டான், மறுபடியும் துரத்திக்கிட்டே வரான். எகிப்துல இருக்கிற பிரதான 600 ரதங்கள், அது போக இன்னும் அநேக ரதங்கள், குதிரை வீரர்கள், குதிரைகள் எல்லாத்தையும் பட திரட்டி என்ன பண்றான், பின்னாடியே துரத்திட்டு வரான். இப்ப இந்த ஜனங்க பாக்குறாங்க, முன்னாடி என்ன இருக்கு, சிவந்த சமுத்திரம் இருக்கு, பின்னாடி பார்வோன் தன்னுடைய சேனைகளோட தன்னை துரத்திக்கிட்டே வரான். அந்த ஜனங்க மோசையை பார்த்து சொல்றாங்க, எகிப்துல பிரேத குழிகள் இல்லைன்னா என்ன, எங்களை எல்லாரும் இங்கே கூட்டு வந்தீங்க, இங்கே எங்களை காலி பண்ண போறாங்க அப்படின்னு ஜனங்கள்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்ப மோசே சொல்றாரு, நீங்க எல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. யார் கூட்டு வந்தது, நம்மளை ஆண்டவர் தான் கூட்டு வந்தாரு, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு. அது வரைக்கும் ஆண்டவர் தான் அவங்களை நடத்திக்கிட்டு கொண்டு போறாரு. எப்படி, மேகஸ்தம்பமா இருந்து ஆண்டவர் முன்னாடி போறாரு, கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஜனங்களை நடத்திக்கிட்டே முன்னாடி போறாரு. அப்ப என்ன பண்றாங்க, இந்த ஜனங்க பயப்படுறத பார்த்துட்டு பின்னாடி அந்த பார்வோன் வர வர ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, முன்னாடி இருந்த ஆண்டவர் அப்படியே என்ன பண்றாரு, அவங்களுக்கு பின்னாடி நின்ட்டார். பின்னாடி நின்றோடனே இப்ப பார்வோனுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, பார்வோனுக்கும் அவனுடைய சேனைக்கும் அது மேகமும் அந்தகாரமுமா இருந்துச்சான். அந்தகாரம்னா தெரியும்ல, இங்க இருந்து அந்த டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம இப்ப படிக்கிற போது இந்த மாதிரி படிக்கிறோம், கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு கடற்கரை கிட்ட ஒரு அந்தகாரம் இருந்தா எப்படி இருக்கும். ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல யார் இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்க இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கிற ஒளியாட்டம் அவங்களுக்கு தெரியுது. இவங்களுக்கு அது அந்தகாரமா இருக்கு, அவங்களுக்கு என்னவா இருக்கு, அது வெளிச்சமா இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் நின்றுகிட்டு இருக்க, உன் கையில இருக்கிற கோலை எடுத்து சிவந்த சமுத்திரத்துக்கு நேரா நீட்டி அதை பிளந்து போடு அப்படின்னு சொல்றாரு. மோசே என்ன பண்றாரு, அதுக்கு ஏத்த மாதிரியே தன்னுடைய கோலையை எடுத்து நீட்டி என்ன பண்றாங்க, நீட்டினோடனே ஒரு ஆண்டவர் ஒரு கீழ்காற்று அனுப்புறாரு. அந்த கீழ்காற்று அந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன பண்ணிருச்சு, 2ஆ பிரிச்சு வெட்டாந்தரையில ஜனங்க நடக்கிற அளவுக்கு அந்த கீழ்காற்று தரையை உலர்த்திருச்சு. இது கடலுக்குள்ள பல ஆயிரம் வருஷங்களா அந்த கடல் தண்ணியில ஊறி போய் இருந்த அந்த நிலம் இப்ப ஆண்டவர் கீழ்காற்று அனுப்புனோன்னு என்னவாயிடுச்சு,
வெட்டாந்தரையா மாறிடுச்சு. இப்ப ஜனங்கள்லாம் எதுல நடந்து போறாங்க? அந்த வெட்டாந்தரையில நடந்து போறாங்க. இதை பார்க்குறான் பார்வோன்னு பார்த்துட்டு, அப்ப நம்மளும் போகலாம் போல அப்படின்னு பார்வோன்னு என்ன பண்றான்? அந்த வெட்டாந்தரையில நடந்து போறான். ரெண்டு பக்கமும் மதில் மாதிரி என்ன நிக்குது? அந்த செங்கடல் பிரிஞ்சு நிக்குது. இப்ப அவனும் பின்னாடி போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுடைய உருளைகள் அந்த சக்கரங்கள்ல இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலந்து போக வைக்கிறார் ஆண்டவர். அவனும் வருத்தத்தோட அப்படியே கஷ்டப்பட்டு போறான். இப்ப ஆண்டவர் இப்ப ஜனங்கள்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கரைக்கு போயிட்டாங்க. இப்ப யார் உள்ள மாட்டிக்கிட்டா? பார்வோன் வந்து சரியா மாட்டிக்கிட்டான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை என்ன செய்ய? மறுபடியும் சிவந்த சமுத்திரத்துக்கு நேரம் நீட்டுனோன்னு என்ன பண்ணுச்சு? அவனுடைய சத்துருக்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுச்சு. இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்மளும் இந்த மாதிரி சூழ்நிலை தானே இருப்போம். நம்ம இதை படிக்கும்போது சாதாரணமா இருக்கும். ஆனா அவங்களுடைய மென்டாலிட்டியை பாருங்கவே. முன்னாடி கடல், பின்னாடி தான் சத்துரு வர்றான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? பாதையே இல்லாத இடத்துல அவங்களுக்காக பாதையை உருவாக்குனாரு. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் சரியே ஆகாது, இத்தனை லட்சம் இருக்கு என் கடன், இதெல்லாம் என் கனவுல கூட நினைச்சு பார்த்தாலும் இதெல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கான புதிய பாதையை திறக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உங்க வியாதியை நீக்கிறதுக்கு தேவனால் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் எதுவுமே கிடையாது. உங்களுக்காக புதிய பாதைகளை ஆண்டவர் நிச்சயம் திறப்பார். சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. யோசுவா 6ஆம் அதிகாரம். யோசுவா 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் வந்தோம்னா அங்க என்ன நடக்குது? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை யாருன்னு வழி நடத்திட்டு போயிட்டு இருக்குது? யோசுவா நடத்திட்டு போயிட்டு இருக்காரு. அவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா எரிகோ கோட்டை இருக்கு. எரிகோ கோட்டை. இப்ப எரிகோ கோட்டையை என்ன பண்ணணும்? ஆண்டவர் வந்து பிடிக்க சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கிட்ட என்ன இல்லை? எரிகோ கோட்டையை அடிக்கிற அளவுக்கு இவங்க கிட்ட பலன் இல்லை. அதாவது அந்த கருவிகள் எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை தராரு. நீ என்ன பண்ணு? எரிகோ கோட்டையை சுத்தி வா. எரிகோ கோட்டையை சுத்தி வா. சாதாரண ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அதுல இருந்து அரணிப்பான அது ஒரு பட்டணம். அதுல இருந்து ஜனங்க உள்ளேயும் வரல, வெளியும் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடம். ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ என்ன பண்ணு? 7 எரிகோ கோட்டையை சுத்தி வரணும். அதுக்கு ஒரு வழிமுறை கொடுக்குறாரு. 7 ஆசாரியர்கள் என்ன பண்ணணும்? முன்னாடி போகணும். 7 எக்காலங்களை என்ன பண்ணணும்? அவங்க பிடிச்சிருக்கணும். 7 எக்காலங்களை அவங்க என்ன பண்ணிட்டே போகணும்? ஊதிட்டே போகணும். இப்படி என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தி வரணும். இப்படியே 6 நாள் செய்யணும். 7வது நாள் எத்தனை தடவை சுத்தணுமா? 7 தடவை சுத்த சொல்றாரு. 7வது தடவை சுத்தம் போது ஆசாரியர்கள் ஊதுவாங்க இல்லையா? அப்படி ஊதும் போது ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கணும். அப்படி ஆர்ப்பரிக்கும் போது ஒரு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே போல என்ன பண்றாரு? யோசுவாவும் வராரு. வந்து ஜனங்களை ப்ரிப்பேர் பண்றாரு. முன்னாடி 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் முன்னாடி போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி யுத்த சன்னத்தர்கள் போறாங்க. அந்த 7 ஆசாரியர்களுக்கு பின்னாடி உடன்படிக்கை பெட்டி வருது. அதுக்கு பின்னாடி பின் தொடர்ந்துகிட்டே வருது. இதே ப்ராசஸ் என்ன பண்றாங்க? டெய்லி பண்றாங்க. 6 நாளும் பண்றாங்க. டெய்லி எத்தனை தடவை? ஒரு தடவை சுத்திட்டு இந்த 7ஆம் நாள் வரும்போது என்ன பண்றாங்க? ஜனங்க ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாங்க? 7 தடவை சுத்தி வராங்க. 7 தடவை சுத்தி வரும்போது 7வது தடவை எக்காலத்தை ஊதிக்கிட்டே வரும்போது யோசுவா சொல்றாரு, ஆர்ப்பரிங்கன்னு சொல்லும் போது ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்ன பண்ணுச்சு? அந்த எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தது. அது மேல ஜனங்க ஏறி போனாங்களாம். அந்த விழுந்த அந்த கோட்டையின் மேல, அந்த கட்டடத்து மேல ஜனங்கள் ஏறி போய் உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் காலி பண்ணிட்டு அங்க இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்துட்டு வந்து கர்த்தருடைய அந்த பொக்கிஷ சாலையில வச்சாங்களாம். இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் இதே மாதிரி இருக்கலாம். எரியோ கோட்டையை போல உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிற சூழ்நிலைகள் நிச்சயமா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? அற்புதத்தை பண்ண முடியும். உங்க பலனை நம்பி ஒன்றும் கிடையாது. ஆனா ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். சரி, அடுத்து ஒரு உதாரணத்தை பார்ப்போமே. கர்த்தர் நம்மளை விட்டு விலக மாட்டாரு, நம்மளை கைவிட மாட்டான்றதுக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமே. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக்கோங்க. உங்களுக்கு நேரம் கிடைச்சா வீட்டில் போய் நீங்க அதை வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்துல எதை பத்தி சொல்றாங்கன்னா கிதியோன். இப்ப கிதியோன் என்ன பண்றாரு? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நியாயாதிபதிகளை ஒரு சின்னதா சொல்லிடுறேனே. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பொறுத்தளவு ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு 4 எஸ்ல வந்து பிரிக்கலாம். எஸ் இருக்கு இல்லையா? எஸ்ன்னு போடுவோம் இல்லையா? 4 எஸ்ல பிரிக்கலாம். சின், ஸ்லேவரி, சப்ளிகேஷன்,
சால்வேஷன் இப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்றேன். சின்னா பாவம் செய்வாங்க ஜனங்க, அதுக்கப்புறம் ஸ்லேவரி, யார்கிட்டயாவது அடிமையா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சப்ளிகேஷன், முறையிடுவாங்க. ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க, இந்த மாதிரி அடிமையா வந்துட்டோம் அப்படின்னோடனே ஆண்டவர் அவங்களுக்கு சால்வேஷன் தருவார், அதாவது ரட்சிப்பை கொடுப்பார். ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு ரட்சிப்பை தருவார். மறுபடியும் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, சில காலம் கழிச்சு மறுபடியும் பாவத்தில் விழுவாங்க, அடிமையா போவாங்க, அங்க இருந்து முறையிடுவாங்க. ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புனால என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் இருப்பாங்க, மறுபடியும் அது அப்படியே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் நியாயாதிபதிகளோட ஷார்ட் ஃபார்ம். இப்ப நியாயாதிபதிகள் இந்த மாதிரி இருக்கும்போது ஜனங்க மீதியானியர் கைகளில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. யார் கையில, மீதியானியர்கள் கையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணணும், ஜனங்க வந்து தங்களுடைய அடிமைத்தனத்தை நினைச்சு ஆண்டவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு நியாயாதிபதியை எழுப்புறாரு. யாரு, கிதியோனை எழுப்புறாரு. இப்ப கிதியோன் போய் அவங்கள போய் அடிச்சு காலி பண்ணணும். ஆனா கிதியோன் எப்படிப்பட்டவர், நம்மள மாதிரி பயந்தாங்குழியா இருக்கிறாரு. அவரு கிதியோனுக்கு சரியான ஒரு பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதன் தான் கிதியோன். ஆனா அப்படிப்பட்ட மனிதனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாரு. இப்ப ஆண்டவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு, நீ போய் என்ன பண்ண போற, மீதியானியர்களை பிடிக்க போற. ஆனா நீ என்ன பண்ணணும்னா ஜனங்களை கூட்டிட்டு போனோடனே அவரும் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு இருந்தாங்க தெரியுமா, ஏறக்குறைய 32,000 பேர் இருந்தாங்க. எத்தனை பேரு, 32,000 பேர். ஆண்டவர் பார்த்தாரு, இப்ப வெற்றி தர போறது யாரு, கர்த்தர் தான். ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, வெற்றி அடைஞ்சிட்டோம்னா இந்த வெற்றி நாங்க எங்களால ஜெயிச்சது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ போய் என்ன பண்ணு, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசி, யாருக்கெல்லாம் பயமா இருக்கோ, பயமா இருக்கிறவங்களாம் நீங்க என்ன பண்ணிடலாம், வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னோன்னே எத்தனை பேர் போனாங்க தெரியுமா, 22,000 பேர் போயிட்டாங்களாம். 22,000 பேருக்குள்ள என்ன இருந்திருக்கு, பயம் இருந்திருக்கு. இப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10,000 பேரை வச்சு என்ன பண்ணணும், மீதியானியர்களை காலி பண்ணணும். இப்ப கிதியோன் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்திருக்கும், 10,000 பேர் இருக்காங்கடா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, இன்னும் ஜனங்க அதிகம்தான், இன்னும் ஜனங்களை வந்து அனுப்பணும். அப்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர். போய் எல்லாரையும் தண்ணி குடிக்க வை. யாரெல்லாம் தண்ணியை மொந்து நக்கி குடிக்கிறாங்க இல்லையா, தண்ணியை மோந்து நக்கி குடிக்கிறாங்களா, அப்படிப்பட்டவனை மட்டும் வச்சுக்கோ. நல்லா முட்டி போட்டு கீழே குனிஞ்சு அப்படியே தண்ணியை குடிப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்டவன்லாம் என்ன பண்ணிரு, வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப பாக்குறாரு, கிதியோன் என்ன நினைச்சிருப்பாரு, பெரிய கூட்டம் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாரு. பார்த்தா எத்தனை பேர் தான் அப்படி எடுத்து குடிச்சாங்க, வெறும் 300 பேர் தான். வெறும் 300 பேர் தான் அப்படி தண்ணி எடுத்து குடிச்சாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த கூட்டம் போதும், இப்ப போ அப்படின்னோடனே அப்பயும் அவருக்கு என்ன இருக்கு, பயமா தான் இருக்கு. கிதியோனுக்குள்ள ஒரு பயம், 300 பேரை வச்சு அடிக்க போறோம் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, புரிஞ்சுக்கிட்டாரு ஆண்டவர். ஏன்னா அவன் இயற்கையாவே பயந்த சுபாவம் தானே கிதியோன். ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு, நீ என்ன பண்ண, போய் மீதியானியர்களுடைய அந்த பாளையத்துல போய் பாரு அப்படின்னு சொல்றாரு. உன் வேலைக்காரன் பூரா நினைக்கிறேன், பூராவை கூட்டிட்டு போய் நீ என்ன பண்ணு, போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. கிதியோன் என்ன பண்றாரு, கீழ்ப்படிஞ்சு அந்த பூராவை கூட்டிட்டு போய் மீதியானியர்களுடைய பாளையத்துல போய் பாக்குறாரு. பார்த்தா அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஜாமங்காக்குற 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, நான் ஒரு கனவு கண்டேன். என்னது, ஒரு வார்கோதுமை அப்பம் மலையில இருந்து உருண்டு வந்து நம்ம மீதியானியர்களுடைய கூடாரத்து மேல இடிக்குது. இடிச்சோடனே கூடாரம் என்ன பண்ணிருச்சு, கீழே உளுந்துருச்சு, சாஞ்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு இன்னொருத்தவன் வியாக்கியானம் பண்றான் அந்த கனவுக்கு, இது கிதியோனின் பட்டயமே அல்லாமல் வேற இல்ல அப்படின்னு சொன்னோடனே தான் அப்ப புரிஞ்சிச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, நமக்கு தான் தெரியலன்றத கிதியோன் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறமேட்டு என்ன பண்றாரு, கிதியோன் ஒரு பிளான் பண்றாரு. பிளான் பண்ணி, ஏன்னா இப்ப அந்த பள்ளத்தாக்குல வெறும் மீதியானியர்கள் மட்டும் இல்ல, மீதியானியர்களோடு சேர்ந்து பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, கிழக்கத்தி புத்திரர்கள், 3 குரூப் இருக்கு. 3 குரூப் சேர்ந்து வெறும் இந்த 300 பேரோட சண்டை போடணும். இப்ப ஆண்டவர் கொடுத்த திட்டத்தின்படி கிதியோன் என்ன பண்றாரு, ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம், இது 3 தான். ஒரு பானை, ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம் சொல்லிட்டாரு. 300 பேரும் 3 குரூப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிஞ்சுக்கலாம். 3 குரூப்புக்கு போய் தனித்தனியா நின்றுக்கிட்டாங்க. கிதியோன் ஒரு குரூப்ல நின்றுக்கிட்டாரு. இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பானையை மட்டும் தூக்கி டம்முன்னு கீழே போட்டு தீவெட்டியை இடது கையிலையும் அந்த எக்காலத்தை வலது கையிலையும் பிடிச்சிட்டு எல்லாம் ஊதுறாங்க. சுத்தி அந்த பாளையத்தை சுத்தி ஊதும் போது அவங்களுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, ஒரு பயமாயிடுச்சு. நைட் நேரத்தில் அப்படி மழை ஃபுல்லா அப்படி நின்றா எப்படி இருக்கும், பயமா இருக்கும்ல.
பல ஆயிரங்கள் வராங்க போல அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த இருட்டுக்குள்ள அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டாங்க, சண்டை போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. யாரு? மீதியானியர்கள் பெலிஸ்தியர்கள் கிழக்கத்தி புத்திரர்களோட அவங்களுக்குள்ளே என்ன நடந்துருச்சு, சண்டை போட்டு அந்த படையே காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவரும் உங்க சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்க சத்துருக்கள் எத்தனை பேரா இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு நீங்க எண்ணிக்கையில வேணா குறையுள்ளவர்களா இருக்கலாம், அது பினான்சியலாகவும் சரி, ஆள் பலத்திலையும் சரி, இல்ல மனுஷர்களால் வர பயத்திலையும் சரி, நீங்க எதுல குறை உள்ளவர்களா இருந்தாலும் உங்க பலன் மேல நம்பிக்கை வைக்க தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, அப்படி ஆப்போசிட்ல சொல்லுங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னொரு வாட்டி சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போமே. 1 சாமுவேல் 17 அதிகாரம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் ஃபேமஸான ஒன்று, என்னது சொல்லுங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 17, தாவீதும் கோலியாத். வெரி குட். இப்ப தாவீது கோலியாத் இந்த சம்பவத்தை பத்தியும் கொஞ்சம் தியானிப்போமே. இப்ப 2 மலைகள் இருக்கு, 2 மலைகள்லயும் 2 படையே வந்து நிக்குது. ஒண்ணுல இஸ்ரவேல் படை நிக்குது, இன்னொன்னுல யாரு, பெலிஸ்தியர்களுடைய படை நிக்குது. இப்ப இஸ்ரவேல் படையும் அவங்களும் சண்டை போடணும், ஆனா சண்டை போடாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா, கோலியாத் அப்படின்ற ஒரு ராட்சசனால, ஒரு மனிதனால அவன் என்ன பண்ணது, 40 நாள் சண்டை நடக்காம இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த கோலியாத்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் வருவான், வந்து என் கூட ஒத்தைக்கு யார் வர்றாங்களோ அவங்க என்ன ஜெயிச்சுட்டாங்கன்னா எங்க படையே நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வேலை செய்யறோம். அப்படி இல்லாம அவன் தோத்துட்டான்னா உங்க படையெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், எங்க கிட்ட நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு கோலியாத்து சொல்றான். ஆனா ஒருத்தனும் என்ன பண்ணல, போய் சண்டை போடுறதுக்கு ரெடியா இல்லை. ஏன் அப்படின்னா, கோலியாத்துடைய உருவம் அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 9 அடி, 9 அடியிலையும் கவசம் போட்டு ஈட்டியை பிடிச்சிட்டு கேடகத்தை பிடிச்சி நின்றானா, அவனை பார்க்கும்போது என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் அள்ளு விடுது. யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போய் அவன் கூட சண்டை போடுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பைபிள் டீச்சர் வந்து எங்களுக்கு அழகா ஒரு விஷயம் சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் வந்து தாவீது என்ன பண்ணுறான்னா, அந்த நேரத்தில் தான் வரான், வந்து தன்னுடைய அன்னைமார்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காண்டி வராரு தாவீது. அப்படி வந்து கொடுக்கும்போது தான் பார்க்குறாரு, வந்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது அதே போல் அந்த பெலிஸ்தியன் வரான், வந்து என்ன பண்ணுறான், முன்பு சொன்ன மாதிரி ஆண்டவரை தூசிக்கிறான். தூசிச்சு, நீங்கள் யார் என் கூட சண்டைக்கு வரீங்களோ அவங்களோட நான் சண்டைக்கு வரேன், ஆனால் என்னை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்கள் படையே சேர்ந்து உங்களுக்கு நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்க்குற தாவீதுக்கு ஒரே கோபம், எப்படி அவன் நம்ம ஆண்டவரை நிந்திக்கலாம், இந்த விருத்த சேதனம் இல்லாம எப்படி ஆண்டவரை நிந்திக்கலான்னு தாவீதுக்கு ஒரே கோபம். போய் எல்லாத்தையும் போய் கேட்குறாரு, ஏன் நீங்கெல்லாம் ஏன் போகலையா, ஏன் நீங்கெல்லாம் சண்டைக்கு போகலையா அப்படின்னோடனே எல்லாருமே பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ தாவீது சொல்கிறாரு, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த சவுல் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, தாவீதுன்னு ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் மட்டும்தான் என்ன பண்ணுறான், இத்தனை படைகள்லையே கோலியாத்திட்ட போய் சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறது யாரு, அந்த ஒரே ஒரு குட்டி பையன் தான், இளைஞனா இருக்கான் அவன் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. இப்போ தாவீதை போய் கூட்டு போகிறாங்க சவுல்கிட்ட போய் சொன்னால் சவுல் சொல்கிறாரு, ஏப்பா நீ பார்க்கறதுக்கு இளைஞனா இருக்கிற, அவன் என்ன பண்ணான், சின்ன வயசுலேருந்து அவன் யாரு, ஒரு யுத்த வீரன்பா, நீ போய் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு. தாவீது ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு, ஒரு சிங்கம் வந்து ஆடை தூக்கிட்டு போயிடுச்சு, இன்னொரு விஷயம் என்ன வந்துச்சு, ஒரு கரடி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொன்னோடனே இப்போ மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நான் போய் என்ன பண்ணேன், அந்த ஆட்டை அது வாயிலிருந்து பிடிச்சு கொண்டு வந்து அதை என்ன பண்ணேன், அடிச்சே கொண்டுட்டேன் அப்படின்னு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இதுக்கு தான் அந்த பைபிள் டீச்சர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அவர் ஒரு அழகாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இப்போ தாவீது எத்தனை அடி, 9 அடி, நம்ம தான் 6 அடி. தாவீது கோலியாத் எத்தனை அடி, 9 அடி. கோலியாத் எத்தனை அடி இருக்கான், 9 அடி இருக்கான். 9 அடி இருக்கிறவனை பார்த்து ஏன் தாவீது பயப்படலன்னு ஒரு அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொன்னார்ல, எதை அடிச்சேன்னு சொன்னார் அவரு தாவீது, ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியும் அடிச்சேன்னார் இல்லையா. ஒரு சிங்கம் எத்தனை அடி இருக்கும்,
சிங்கம் வந்து 6 அடி இருக்கும், 5லேருந்து 6 அடி இருக்கும். அது நிமிந்து நின்றுச்சுன்னா எத்தனை அடி இருக்கும்னா 10 அடி இருக்குமா. எப்படி, எவ்வளோ அடி? 10 அடி இருக்குமா. ஒரு கரடி வந்து சாதாரணமாக நின்றாலே 9.5 அடி இருக்குமா. இப்போ கோலியாத் எத்தனை அடி? சிங்கம் எத்தனை அடி நின்றா? கரடி 9.5 அடி. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் சவுலுமே என்ன பண்றான், சரி அப்ப இவங்கிட்ட விசேஷித்த அபிஷேகம் ஏதோ ஒன்று இருக்கு, இவங்க கூட ஆண்டவர் இருக்காருன்னு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. போட்டு விட்டா என்ன பண்ண முடியல, தாவீதுக்கு சேரவே இல்லை. ஆனா தாவீது அந்த ட்ரெஸ்ஸை நம்பல, தான் கையில இருக்க கூழாங்கல்ல கூட நம்பல. என்ன பண்றாரு, கர்த்தரை நம்பி போருக்கு போறாரு. சங்கீதத்துல நீங்க படிக்கலாம் நிறைய இடத்துல, கர்த்தரே என் கேடயம். ஏன்னா அவன் ஈட்டியெல்லாம் வச்சிருக்கான் இல்லையா, ஈட்டியை தாங்கணும்னா எது வேணும், கேடயம் வேணும். நிறைய இடத்துல சங்கீதத்துல பார்க்கும்போது கர்த்தரே என் கேடயம் அப்படின்னு சொல்லுவார் தாவீது. இப்ப சண்டைக்கு போறாங்க. போகும்போது என்ன பண்றாரு, ஆத்தங்கரையில இருந்து கூழாங்கல் எல்லாம் எடுத்துட்டு போறாரு, 5 கூழாங்கல் எடுத்துட்டு போறாரு. நல்லா, ஏன்னா அந்த காலத்துல மெய்ப்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பை வச்சிருப்பாங்க, விலங்குகள்கிட்ட இருந்து ஆட்டை காப்பாத்துறக்காண்டி அந்த கூழாங்கலை வச்சு அடிச்சு விரட்டுறது. அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு தாவீது, ஒரே ஒரு கல்லை எடுக்கிறாரு, சுத்துறாரு, அடிச்சாரு. எங்க பதிஞ்சிச்சு, கோலியாத்துடைய நடு நெத்தியில பதிஞ்சு மூங்குப்புறம் என்ன பண்ணான், கீழே விழுந்தான். இன்னைக்கு உங்க சூழ்நிலையும் இதே போல இருக்கலாம். உங்க வாழ்க்கையிலையும் கோலியாத்துகள் இருக்கலாம். ஆனா நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா யார் இருக்கிறது உங்க கூட, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எங்க பக்கத்துல சொல்லுங்க, நான் உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இத நீங்க உணர்ந்து சொல்லணும், சரியா? அந்த கான்சியஸ் எப்பயுமே இருக்கணும். ஆண்டவர் எப்பயுமே என் கூடவே இருக்கிறாருன்ற கான்சியஸ் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். சரி, அடுத்து ஒரு உதாரணம் பார்ப்போமே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். என்னது? வெரி குட். எலியா. இப்ப ஆகாப், ஏசபேல் இவங்கெல்லாம் ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எலியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆகாப்பும் ஏசபேல் பேச்சை கேட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்நிய தேவர்களை. அப்ப எலியா பார்க்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருடைய ஜனங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க, பாகால போய் வணங்கிட்டு இருக்காங்களேன்னு ஒரு வைராக்கியத்துல என்ன பண்றாரு, ஆகாப்ட போய் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறாரு. வா கர்மேல் பர்வதத்துக்கு வா. இந்த சர்ச்சு பேர் என்னது, கண்மலை ஜெப வீடு. அது என்னது, அங்க கர்மேல் பர்வதம். கர்மேல் பர்வதத்துக்கு நீ என்ன பண்ண, மேல வா. அங்க வந்து என்ன செய்வோம், ஓப்பன் சேலஞ்ச் வைப்போம். அக்கினியினால உத்தரவு கொடுக்கிற தெய்வம் தான் யாரு, உண்மையான தேவன் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க. அதே போல வராங்க பாகால் தீர்க்க தரிசிகள் ஏறக்குறைய 450 பேர், ஏறக்குறைய இல்லை எக்ஸாக்டா 450 பேர். அப்புறம் தோப்பு விற்கிறக்காரர்கள், அது எத்தனை தீர்க்க தரிசினா 400 பேர். மொத்தம் எத்தனை பேர், 850 கள்ளது அந்த போலி தீர்க்க தரிசிகள் இருக்காங்க. இப்ப அங்க வந்த எலியா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, 2 காளையை நீங்களே கூட்டு வாங்க, ஒரு காளைய நீங்க வச்சுக்கோங்க, இன்னொரு காளைய எனக்கு கொடுங்க, ஒரு காளைய சந்து சந்தா அடிங்க, அடிச்சு விறகு மேல வைங்க, வச்சு உங்க கடவுளை நீங்க கூப்பிடுங்க, என்னுடைய கர்த்தரை நான் கூப்பிடுறேன். அக்கினியினால யார் உத்தரவு கொடுக்குறாங்களோ அவர் தான் யாரு, உண்மையான கடவுள் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதே போல வராங்க, வந்து அந்த 850 தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. இங்கிட்டு ஒத்தாலா யார் இருக்குது, எலியா நிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. காலையில இருந்து மதியம் வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்க, போட்டு பாகாலே வா எங்களுக்கு அக்கினியில உத்தரவு கொடுன்னு போட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. சத்தம் ஒரு சத்தமே என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. அப்ப எலியா கிண்டல் பண்றாரு, என்ன உங்க கடவுளை என்ன பண்ணிருப்பான், ஞானத்துல இருப்பான், இல்லைன்னா என்ன பண்ணிருப்பான், வேலை அலுவலா இருப்பான், இல்ல தூங்கிட்டு இருப்பான், இல்ல பிரயாணமா எங்கேயாவது போயிருப்பான், நீங்க நல்லா கத்தி கூப்பிடுங்க அப்படின்னு என்ன சொல்றாரு எலியா. அவங்களும் செஞ்சு பார்க்குறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்க, உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. கிழிச்சிட்டு பாகாலே எங்களுக்கு உத்தரவு கொடு, அக்கினியில் உத்தரவு கொடுங்க. ஆனால் ஒரு சத்தமுமே கிடைக்கல. அடுத்து எலியாவோட டர்ன் வந்தது. எலியா என்ன பண்ணுறாரு, அதே போல் பலிபீடத்தை செப்பனிடுறாரு. 12 கல்லை வச்சு செப்பனிடுறாரு. அந்த விறகுகளை எடுத்து வைக்கிறாரு. அவங்க செஞ்ச மாதிரியே காலையை வெட்டி சந்தா வெட்டி அது மேலே வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தை சுற்றி
ஒரு வாய்க்காலை வெட்டி முதல் 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்றாரு, அடுத்து 4 குடம், அடுத்து 4 குடம், மொத்தம் எத்தனை குடம்? 12 குடம் தண்ணி அப்படியே இருக்கு. இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே இந்த காரியத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டறலம்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பதில் கொடுத்தார். அதுல என்ன ஆச்சுன்னா, அந்த சந்தா வெட்டப்பட்ட காலை, அந்த விறகு, அந்த கல்லு, மண்ணு, அந்த தண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுச்சு? அந்த அக்கினி நக்கி போட்டது அப்படின்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உடனே என்ன பண்றாங்க ஜனங்கள் எல்லாம்? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்னு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலியாவும் எல்லா கள்ள தீர்க்கதரிசியும் காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சூழ்நிலை நமக்குமே கூட இருக்கலாம். அப்படிதானே? ஒத்தாளா இருப்போம், ஆண்டவருக்காண்டி ஒத்தாளா இருப்போம். உங்க குடும்பத்துல ஒருவேளை சிலர் இருக்கலாம், அந்த அனுபவத்துல இருந்து நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனா மற்றவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க? உங்களுக்கு விரோதமா இருப்பாங்க. ஒருவேளை நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலுமே குடும்பத்துக்குள்ள இல்லை உங்க வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்க ஒத்தாளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க ஒத்தாளுன்னு நினைக்கிறீங்களா? யார் இருக்கிறது உங்க கூட? கர்த்தர் இருக்கிறார். ஏன்? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க, அவர் என்னை. ஜீவனும் மரணமும். நீங்க ஜீவனை பேசுனீங்கன்னா என்ன இருக்கும்? உங்க வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். மரணத்தை பேசுனீங்கன்னா வசனத்தை சொல்லும் போது என்ன செய்யணும்? சொல்லுங்க அப்படின்னா சொல்லணும். ஏன்னா காரணத்தோட தான் ஒரு சொல்லுவோம். நீங்க வாயில அறிக்கை செய்யும் போது அது உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க, பிசாசுக்கு உங்களை பார்த்து நடுங்கும். ஏன்னா நீங்க அதை நம்புறீங்க. நீங்க அதை நம்பும் போது, அதை நீங்க விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்க மூலமா வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். சரியா? வசனம் சொல்ல சொன்னா சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அடுத்த உதாரணம் பார்ப்போமே. தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம். தானியேல் 3ஆம் அதிகாரம் யாரை பத்தி சொல்லிருக்கு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இப்ப எருசலேம்ல இருந்து ஜனங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. யூதா தேசத்துல இருந்து ஜனங்களை எல்லாம் யார் பிடிச்சிட்டு வந்தது? நேபுகாத்நேச்சர் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. இப்ப அவருடைய தேசத்துல தான் என்ன பண்றாங்க? இந்த யூதர்கள்லாம் வளர்றாங்க. இந்த யூதர்கள ஞானிகளா இருக்கிறவங்க எல்லாம் எங்க வளர்றாங்கன்னா, இந்த அரண்மனையில ஒரு நல்ல பொசிஷன்ல வளர்ந்துகிட்டு இருக்காங்க நேபுகாத்நேச்சர் கீழே. அப்ப நேபுகாத்நேச்சர் என்ன பண்றாருன்னா, 60 அடிக்கு ஒரு சிலையை செஞ்சு, 60 அடி உயரம், 6 அடி அகலம், அப்படித்தானே? 6 அடி அகலம். அப்படி 6 அடி அகலத்துல என்ன பண்றாரு? ஒரு பெரிய பொற்சிலையை செஞ்சு அபிஷியல்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. என்னுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஆபீசர்ஸும் என்ன பண்ணணும்? வரணும், நான் சொல்ற இடத்துக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க? அந்த இடத்துல கூடி நிக்கிறாங்க. அதுல யார் இருக்குது? சாத்ராக்கு நிக்கிறாங்க, மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் மட்டும் இருக்க மாட்டாரு. வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல தானியேல் வேலை விஷயமா அபிஷியலா இவரை எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த 3 பேரும் இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, ராஜா நான் இசை எக்காலம், அந்த கிண்ணறம், இந்த இசை வாத்தியங்கள்லாம் வாசிக்கப்படும் போது எல்லாம் என்ன பண்ணணும்? தாள விழுந்து அந்த சிலையை பணிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறான். அப்படி நீங்க செய்யாத பட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களை அக்னி சூளையில எடுத்து தள்ளி போடுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொல்லும் போது எல்லாரும் விழுகிறாங்க. அப்படி இசை வாசிக்கப்படும் போது எல்லாரும் விழுகிறாங்க. ஏன்னா யார் விழுகல? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் என்ன பண்ணவே இல்லை, அவங்களுக்கு விழவே இல்லை. இதை கல்தேயர்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கல்தேயர்கள் பார்த்துட்டு போய் என்ன பண்றாங்க? ராஜா கிட்ட போய் போட்டு கொடுக்குறாங்க. ராஜா, இந்த மாதிரி எபிரேயர்கள் 3 பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்க? உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவே இல்லை ராஜா அப்படின்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாருக்கு முன்னாடி அசிங்கமாயிரும் இல்லையா? ராஜா சொன்னாவே கேட்காட்டினா, அது நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து பிரபலமான ராஜா அந்த காலத்துல. பாபிலோன் வந்து இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற மாதிரி அன்னைக்கு பெரிய தேசத்துக்கு ராஜா. அவருக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. என்ன பண்றாரு? அவங்கள மறுபடியும் கூப்பிட்டு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவே, நீங்க என்ன பண்ணணும்? இசை வாசிக்கும் போது மறுபடியும் உழணும்னு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமே கிடையாது. எங்க ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் எங்களை தப்புவிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்ண மாட்டோம், நீங்க வச்ச சிலையெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
ஆண்டவருக்காக அவ்வளோ உண்மையா இருந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது? கட்டளையின்படி அவங்க என்ன பண்ணாங்க? தூக்கி அந்த அக்கினி சுவாலைக்குள்ள போடப்பட்டாங்க. அக்கினி சுவாலை 7 மடங்கு என்ன பண்ணிட்டாங்க? அதிகமான சூட்டோட வச்சுட்டாங்க. அதனால என்ன பாச்சுன்னா, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தூக்கிட்டு போனவங்களே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க செத்து போயிட்டாங்க. தூக்கி உள்ள போட்டானே இவங்க காலி. இப்ப யார் உள்ள கிடக்கிறது? கட்டுண்டவர்களா? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உள்ள இருக்காங்க. ராஜா அங்கிருந்து பாக்குறாரு. தூரத்துல இருந்து பார்க்கும்போது 3 பேர் இல்லவா நம்ம தூக்கி உள்ள போட்டோம். பக்கத்துல இருக்கவன்ட்ட சொல்றாரு, 3 பேர்ல நம்ம தூக்கி உள்ள போட்டோம். ஆனா உள்ள எத்தனை பேர் இருக்குது? 4 பேர் இருக்காங்க. இந்த 4வது ஆளோட சாயல் தேவ புத்திரனை போல இருக்கு அப்படின்னு ராஜா சாட்சி கொடுக்குறான். ஆண்டவரை பத்தி அறியாத ராஜா சாட்சி கொடுக்குறான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்க 3 பேர்த்தையும் அற்புதமா காப்பாத்தினாரு. அப்புறம் ராஜா என்ன பண்ணா? அந்த 3 பேர்த்தையும் வெளியே வர வச்சு, உங்க தெய்வம் தான் உண்மையான தெய்வம், இப்படி தப்பு விக்கிற தேவன் வேற யாருமே இல்லை அப்படின்னு அவனே சொல்றான். அந்த தேசத்துல இன்னும் அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்குறான். இன்னைக்கும் ஆண்டவர் உங்க கூட இருக்கும்போது உங்க சரீர பிராணனுக்கு விரோதமா வர எல்லா சத்துருவையும் ஆண்டவர் உங்க கூட இருந்து அழிச்சு உங்களை காப்பாற்ற வல்லமை உள்ளவரா இருக்காரு. ஏன் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க? உண்மையா இருந்தாங்க. அதை விட அவர்களை விட்டு விலகவும் இல்லை, அவர்களை கைவிடவும் இல்லை. இப்ப சொல்லுங்க பக்கத்துல, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. சரி, கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை பார்த்துருவோமே. தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேல் 6னா என்ன சம்பவம்? கரெக்ட். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல இப்ப யார் மாட்டிக்கிறது? தானியேல் மாட்டிக்கிட்டாரு. தானியேல் உண்மையா இருந்தனால ப்ரொமோஷன்ஸ் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, தரியு ராஜா காலம் இது. தரியு ராஜா ரொம்ப இரக்கமுள்ள ராஜா உண்மையிலே. ஏன்னா அவர் தான் ஜனங்களை எல்லாம் அந்த மேதிய பெருசிய ராஜாக்களை இரக்கமுள்ளவர்கள். அவர் தரியு ராஜாவுடைய அப்பா தான் என்ன பண்ணுவாருன்னா, செருபாபேல் தலைமையில ஒரு கூட்டத்தை தேவாலயத்தை கட்ட அனுப்பிச்சிருப்பார். அந்த அளவுக்கு இரக்கமுள்ளவர்கள். அதுவும் இல்லாமல் இந்த யூதர்கள் மேல ஒரு பிரியம் இருக்கும். யாருக்கு? அந்த மேதி பெருசிய ராஜாவுக்கு. தரியு ராஜா இப்ப அரசாள்றது யாரு? தரியு ராஜா. தரியு ராஜா அரசாள்ற காலத்துல இந்த ப்ரொமோஷன்ஸ் அதிகமா கிடைச்சிக்கிட்டே இருக்கிறனால தானியேல் மேல என்ன பண்ணிட்டாங்க? மற்ற கூட வேலை செய்யறவங்க எல்லாம் பொறாமப்பட ஆரம்பிச்சுட்டு இந்த தானியேலை எப்படியாவது காலி பண்ணணும், அவன் இல்லாட்டினா அந்த வேலை என்ன கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும், அவன் இருக்கிறனால தான் அந்த வேலை நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இப்ப தானியேலுக்கு விரோதமா அவங்க போய் ராஜா கிட்ட போய் சொல்லணும். ஆனா தானியேலுக்கு விரோதமா சொல்றதுக்கு அவங்க கிட்ட என்ன இல்லை? கண்டென்ட்டே இல்லை. தானியேலை பத்தி போய் சொல்றதுக்கு தானியேல் கிட்டையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப எல்லாம் என்ன பிளான் பண்றாங்க? சரி, அப்ப என்ன பண்ணுவோம்? தானியேலோடைய தேவனுடைய விஷயத்திலே என்ன பண்ணுவோம்? குற்றம் கண்டுபிடிச்சு போய் சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி என்ன பண்றாங்க? ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே 30 நாளுக்கு உங்ககிட்ட மட்டும்தான் ஜனங்க விண்ணப்பம் பண்ணணும். உங்களை இல்லாம வேற தேவர்கள்ட்டையோ மனுஷங்க கிட்டயோ ஜனங்க போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டாங்க. ராஜாக்கும் அது புதுசா இருக்கு, நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு, இது வரைக்கும் இப்படி யாரும் செஞ்சது இல்லையில, நம்ம செய்வோம் அப்படின்ட்டு ராஜாவை என்ன பண்ணிட்டாரு? பத்திரத்துல கையெழுத்து போட்டார். கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா யாருக்கு விரோதமா ஆயிடுச்சு? இது தானியேலுக்கே விரோதமா ஆயிடுச்சு. தானியேலுக்கு இது நல்லா தெரியும். பத்திரத்துல என்ன பண்ணிட்டாங்க? ராஜா கையெழுத்து வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்பயும் செய்யற மாதிரி போய் பலகணிகளை திறந்து, ஏன்னா எருசலேமுக்கு நேரா அவருடைய பலகணிகள், எருசலேமுக்கு நேரா முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு நேரா ஜெபிச்சு என்ன பண்றாரு? ஸ்தோத்திரங்களை செலுத்துறாரு. அப்படி செலுத்தும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதுதான்டா சான்ஸ் அப்படின்ட்டு ராஜாட்ட போய், ராஜாவே நீங்க என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி செஞ்சிருக்கீங்கல்ல, கையெழுத்து போட்டுட்டா அதை மேதிய பெருசிய அந்த சட்டத்திட்டத்தின்படி ராஜா போட்ட கையெழுத்து கூட மாறக்கூடாது, நீங்க என்ன பண்ணணும்? உண்மை வணங்காதவங்கள சிங்கக்கபியில போடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? தானியேலை தூக்கிட்டு போய் சிங்கக்கபியில போடுறாங்க. ஆனா ராஜாக்கு உண்மையிலே இறக்க குணமுள்ள ராஜா. தானியேலை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு நைட்லாம் தூக்கம் வரல, நைட்டு சாப்பிடல, அந்த இசை வாத்தியங்களை கூட ராஜா என்ன பண்ணல? வாசிக்க கேட்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறாரு. நடந்துட்டு காலையில போய் பார்த்தா வேமா அந்த கிழக்கு வெளுக்கிறதுக்கு முன்னாடியே வேமா போய் பார்க்குறாரு. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்கும் தேவன் வல்லமையுள்ளவராக இருந்தாரா அப்படின்னே உள்ளேருந்து என்ன வருது? ஒரு சத்தம் வருது.
ராஜாவே நீர் வாழ்க. ஆம் ராஜாவே, என் தேவன் என்ன சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரு. ஒரு தூதனை அனுப்பி என்ன பண்ணாரு? காப்பாத்தினாரு. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. ஏன் தானியேல்? ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணல, அவரை விட்டு விலகவும் இல்லை, அவரை கைவிடவும் இல்லை. இன்னைக்கு நீங்க வேலை செய்யற இடத்துலயும் உங்க தொழிலையும் கூட நிறைய போட்டி நிமித்தமா என்ன பண்ணுவாங்க? உங்களை நெருக்குவாங்க. ஆனா நீங்க என்ன செய்ய தேவையில்ல, பயப்படணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்? ஏன்னா கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. சரி, ஒரு 5 நிமிஷம் இருக்கு, இதுக்குள்ள அந்த ரெவலேஷனுக்குள்ள போயிடுவோம். இது பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னாரு உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு. புதிய ஏற்பாட்டில் எங்க இருக்காரு? இதுக்கப்புறம் தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும், உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது. எங்க இருக்கிறார் ஆண்டவர்? இங்க என்ன போட்டிருக்கு? நீங்களே அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. எங்க இருக்கும்? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18-19 16-17 வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனத்தை வாசிங்க. எல்லாம் கவனிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே. இப்ப ஆண்டவர் எங்க வாசம் பண்றாராம்? இருதயத்துல வாசம் பண்றாரு. பிதா எங்க இருக்கிறாரு? கரெக்டா சொல்லுங்க, பிதா எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்காரா? சரி, வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஒருத்தவங்க எடுத்துக்கோங்க. இன்னொருத்தவங்க யோவான் 17 21-23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனின் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். பிதா என்ன பண்ணுவாராம்? நம்மளோட வந்து நம்ம கூட வந்து வாசம் பண்ணுவாராம். நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். பிதா அவர் வந்து ஆம்னி பிரசன்ட் காட். நாங்க தியாலஜில நீங்க எல்லாம் சிடிஎச் இதெல்லாம் படிங்க, சரியா? பாஸ்டர் சொல்றாருல, அதெல்லாம் படிங்க. நம்ம வந்து காட் வந்து ஆம்னி பிரசன்ட் காட். அதாவது என்னன்னா, அவர் அங்கேயும் இருப்பாரு, அதே நேரத்தில் எனக்குள்ளே இருக்கிறாரு, அதே நேரத்தில் என்ன இருக்கிறாரு? உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் வாழ்கிறார். அதான் ஆம்னி பிரசன்ட் காட். நம்ம ஆண்டவர்கிட்ட கரெக்டா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரம் 21-23 வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 21-23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்ப பிதா எங்க இருக்கிறாராம்? இயேசுக்குள்ள இருக்கிறாராம். இயேசு பிதாவுக்குள்ள இருக்கிறாராம். இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? கொலோசியர் 1:27. இன்னொருத்தவங்க வந்து கலாத்தியர் 2:20. கொலோசியர் 1:27, கலாத்தியர் 2:20. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமாயினார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ரகசியம். அது ரகசியமா? ஆண்டவர் எங்க இருக்கிறாரா? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாராம். கலாத்தியர் 2:20 வாசிங்க. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். நமக்குள்ள யார் இருக்கதா? கிறிஸ்து தான் எனக்குள்ள பிழைச்சிருக்கிறார். இந்த ரெவலேஷன் நமக்கு வேணும். இப்ப 1 கொரிந்தியர் 6:19 நினைக்கிறேன். 19 17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. அதேதான். ஆமென். நீங்கள்
உங்களுடையவர்கள் நிலவென்று அறிவீர்களா? நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமா? இப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. பிதா எங்க இருக்கிறாரு? பொறுமையா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? அப்ப 3 பேரும் எங்க இருக்கிறாங்களா? எனக்குள்ள இருக்கிறாங்க. இந்த ரெவலேஷன் நமக்கு தேவை. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? எங்கேயோ வானத்தை பார்த்துட்டு ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறத விட்டுட்டு, அது தப்பு இல்லை, தவறு ஒன்றும் கிடையாது, அங்கேயும் இருக்கிறார் ஆண்டவர். ஆனா இந்த கான்சியஸ் நமக்கு வேணும். ஆண்டவர் நான் ஆவியானவருடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயமா இருக்கேன், தேவன் எனக்குள்ள என்ன பண்றாரு? வாசம் பண்றாரு அப்படின்னு நீங்க கான்சியஸ்ல இருக்கும்போது, நீதிமொழிகள் 23:7 சொல்லுது, அவனுடைய நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறானா. அவனுடைய நினைவு எப்படியோ அப்படியே இருக்கிறான். அந்த வசனம் தான் பாருங்க, நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய சிந்தனைக்கு என்ன இருக்கு? ஒரு பவர் இருக்கு. உலகத்தான் சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு வாங்க இல்லையா? வேதமும் அதான் சொல்லு. நீ நல்ல எண்ணங்களோட இருக்க. நீ எதை விசுவாசிக்கிற, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றோம்னா எதை விசுவாசிக்கிறோமோ அப்படிதான் நம்ம இருப்போம். நீங்க ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாருன்றதை விசுவாசிச்சுக்கிட்டே இருங்களேன், பிசாசு உங்களை பார்த்தாலே பயப்படும். அவனுக்கும் தெரியும் நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க, நீங்க எப்படி மாறுறீங்க. ஏன்னா நீங்க விசுவாசிக்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெளிப்பட ஆரம்பிச்சிருவாரு. உங்ககிட்ட இருந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்போது பிசாசு உங்களை பார்த்தா என்ன பண்ணும்? பயந்து ஓடும். இப்ப இனிமேல் கர்த்தர் எங்க இருக்கிறார் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவீங்க? எனக்குள்ள இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பிசாசு எங்க இருக்கிறான்? பிசாசு எங்க இருக்கிறான்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டா நீங்க பிசாசு, சரி நான் உங்களுக்கு கேட்கறேன், பிசாசு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சும்மா சொல்லுங்க. இல்ல அந்த மாதிரி கேட்கல, உங்க விஷுவலா என்ன வருது? விஷுவலா ஒரு 2 கொம்பு வச்ச மாதிரி வருதா? பிசாசு அப்படின்னா கருப்பு ட்ரெஸ் போட்டு அப்படியெல்லாம் வரா, நான் அப்படி பல்லெல்லாம் நீட்டிக்கிட்டு அப்படி வராம இனிமேல் பிசாசுன்னு சொன்னா என்ன பண்ணணும்? உங்க காலு கீழே அவன் இருக்கிறான்றது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். பிசாசு எங்க இருக்கிறான்? உங்க காலுக்கு கீழே இருக்கிறான். ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள, எனக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர். இந்த ரெவலேஷன்லயே இருக்கணும். இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. உபாகமம் 31:6 வாசித்து முடிச்சுங்க. உபாகமம் 31:6. ஆமென். இப்ப ஆண்டவர் ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றாரு. கண்டிஷன்ல அது சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் என்னால அந்த திடமனது எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு. இப்ப ஆண்டவர் எங்க இருக்காருன்னு சொன்னோம்? கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? பிலிப்பியர் 4:13 வாசிங்க. பிலிப்பியர் 4:13. இன்னொருத்தவங்க ஏசாயா 40:29. ஏசாயா 40:29, பிலிப்பியர் 4:23. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய, பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என்ன பலப்படுத்துறது யாரா? கிறிஸ்து. இப்ப கிறிஸ்துவுக்கு அந்த பலன் என்ற அந்த ஆட்ரிபியூட் இருக்கு, அந்த பண்பு இருக்கு, அந்த பலத்தை காட்டுற பண்பு இருக்கு. ஏசாயா 40:29 வாசிங்க. போதும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாராம்? பலன் கொடுக்கிறார். பலன் கொடுக்கிறவர் இப்ப எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கும்போது அந்த பலனை என்ன செய்ய முடியும்? வெளியே காட்ட முடியும். உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள பலம் உள்ளவர்களா இருக்கணும். நீங்க அதை என்ன பண்ணணும்? அதை வெளியே காமிக்கணும். அப்படி காமிக்கும் போதுதான் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரும் நமக்கு சேர்ந்து வெளிப்படுவாரு. கடைசியா 2 தீமோத்தேயு 1:7 நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:7 மட்டும் வாசிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம பயப்பட தேவையே கிடையாது, நம்ம திகிலடைய தேவையே கிடையாது. பலனோட நம்மளால வாழ முடியும். ஏன்? இதை மட்டும் சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஏன்? அதுதான், அவ்வளவுதான்.
கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் உங்களுக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் தந்த வெளிப்பாட்டுக்காக உங்களுக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை இவங்க என்னைக்கு மறக்கக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் எங்க இருக்கிறார் அப்படின்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் தேவனுடைய ஆலயம்ன்ற அந்த கான்சியஸ்லேயே, அந்த நினைவிலேயே ஆண்டவரே ஜனங்க இருக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. இவங்க என்னென்ன காரியங்கள்லாம் கேட்குறாங்களோ எல்லா காரியத்தையும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆண்டவரை நிறைவேற்றுங்க. இவங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இவங்களுக்கு தடையா இருக்கிறோ எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே நீங்க அவங்கள விட்டு விலகுவதும் இல்லை, அவங்கள கை விடுவதும் இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு, அந்த விசுவாசத்தோடு அவர்கள் வாழ ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும். தேவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவன் யார்? மனுஷன் தேவனை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. அப்படி தேவன் நம்மோடு இருந்து செயல்பட வல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்த ஆலயம். தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே, மகிமையின் தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே,
நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே. தேவாவியானவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளிலே கர்த்தர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்கிற வசனத்தை விசுவாச அறிக்கையாக செய்ய வைத்து, அல்லேலூயா, அவர் நம்மோடு இருந்து என்னாலும் பிசாசின் வல்லமைகள் நம்முடைய பாதபடியிலேயே காணப்படும் என்பதை ஒரு வெளிப்பாடாக பெற்று தேவனை இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே மகிமைப்படுத்த செய்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே சகோதரி வாரம் அவர்கள் ஒரு நிமிடம் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் தேவி அவர்கள் ஒரு நிமிடம் இருந்து எங்களை கைவிடாமல் ஆண்டவரே நீர் ஆண்டவரே நடத்துவேன் என்று வாக்களித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். பாதை இல்லாத இடத்திலே பாதையை உண்டு பண்ணுகிற தேவனாயிருக்கிறேன். தடை கற்கள் ஆண்டவரே உடைக்கிற தேவனாயிருக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தை தந்து ஆண்டவரே காரியங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறேன். ஆண்டவரே கோலியாத் போல பயப்படும்படியான காரியங்கள் எழும்பினாலும் கர்த்தாவே எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாயிருக்கிறேன். தனிமைப்படுகிற நேரங்களில் கர்த்தாவே கூட இருக்கிற தேவனாயிருக்கிறேன். சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் விரோதமாய் போராடுகிற சத்ருவின் வல்லமைகள் எங்களை ஒன்று செய்யாதபடிக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. நெருக்கடியான நேரங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உற்சாகமான வார்த்தைகளை கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஜெயம் கொள்கிறவராக ஆண்டவரே காணப்படும்படியாய் நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான இந்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவரே அப்பா எங்களை கிருபையாய் வழி நடத்தி ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் ஆண்டவரே தேசத்துல அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும் உங்களுடைய திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றவும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட திருத்துவ தெய்வமாயிருந்து வழி நடத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே இன்னும் எங்களை பலப்படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தி கொடுத்ததான ஆண்டவரே மகனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே நம்முடைய வல்லமை வரங்களினால் நிரப்பி கர்த்தாவே இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பிரசங்கிக்க கர்த்தாவே அவரை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காக மீண்டும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை மட்டும் மேற்கூட இருந்து ஒவ்வொரு பகுதியையும் ஆசீர்வதித்து தந்த மேலான தயவு கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் வீற்றிருந்த ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா எங்கள் துதி ஆராதனைகளை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையை இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆத்மாக்கள் வந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இடத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஊழியரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்முடைய கரத்திலே வைத்து ஆண்டவரை ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த ஆலயத்தில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் ஏற்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்மை அறிந்தும் கேள்விப்பட்டு உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு பின்னாக சென்று அழிவுக்கு நேராக செல்கிறார்கள். இந்த ஜனங்களால் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் இந்த ஜனங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை கொடுத்து ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள ஆண்டவரே உம்மை பின்பற்ற உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். 143 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்மாவும் ஆண்டவரே அப்பா அழிவுக்கு நேராக செல்லக்கூடாது என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் ரத்தம் சிந்தியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேச 143 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரே திறப்பின் வாசல் இணைந்து இடத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பீராக, எங்கள் தேசத்தின் பாவங்களை எல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா உம்முடைய தாசர்களுக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. மன்னித்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இது ஆண்டவரே மழையினாலும் நிலச்சரிவினாலும் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே கேரளா மாநிலம் ஆண்டவரே அப்பா
அப்பா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே இறந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறுதலை கொடுக்கிற தேவன் அந்த குடும்பங்களை ஆறுதலை கொடுத்து அப்பா ஹalleluya ஆண்டவரே ஆற்றுவீராக, தேற்றுவீராக ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே அசம்பாவிதங்கள் ஆண்டவரே, ஆபத்துகள் எங்கள் தேசத்தை ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நிகழாதபடி ஆண்டவரே, எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. பூமி அதிர்ச்சிகள் ஆண்டவரே, சுனாமிகள் போன்ற பேரழிவுகள் வராதபடி பாதுகாப்பீராக ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. இந்த சுவிசேஷம் எங்கள் தேசம் முழுவதும் பரவட்டும் ஆண்டவரே. எல்லா கிராமத்திலும் எல்லா பட்டணத்திலும் ஆண்டவரே வீடு வீடாக உடைய சுவிசேஷம் சென்றடைய வேண்டும். கேட்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உடைய சமூகத்திலே வந்தடைய வேண்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்குவீராக ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆளுகை செய்பவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கும், ஒவ்வொருவரையும் ரட்சித்து உடைய பிள்ளைகளாக மாற்றி உடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா உலகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா பல நாடுகளில் கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஹalleluya ஆண்டவரே. கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இவைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வரிக்கென்று அடையாளமாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் உணர்வடைந்து ஆண்டவரே உடைய வரிக்கென்று ஆயத்தப்பட நீர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உணர்வின் ஆவியை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரும் அசதியாய் இருந்து விடாதபடி உடைய சத்தியத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே உணர்வடைந்து உடைய வரிக்கென்று ஆயத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் நீக்குவீராக ஆண்டவரே. தாழ்த்துறோம் உடைய கருத்தில் ஒப்புகிறோம். துதிகான மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட உடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தெய்வக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உம்மை விசுவாசிக்கிறவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு திடமனதை கொடுத்து அவர்கள் மூலமாக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதற்கேற்ற விதத்தில் கூட இருந்து ஹல்லேலூயா வழி நடத்துகிறவராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சிவந்த சமுத்திரத்திலே நடைபெற்ற சம்பவம், எரிகோ ஹல்லேலூயா பட்டணத்திலே நடைபெற்ற சம்பவம், மீதியானியர்கள் மத்தியிலே கிதியோன் மூலமாக நடைபெற்ற சம்பவம், தாவீது கோலியாத் போன்றோருடைய நிகழ்வுகளிலே வாழ்க்கையிலே நீ மகிமைப்பட்ட சம்பவம், தாவீதின் மூலமாக நீ விதமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தவறான ஆவிகள் மீது ஜெயமெடுக்க வைத்தீர் என்பதை அறிந்து கொள்ள செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அதுபோல எலியா, ஆகாப் இவர்களுக்கு இடையே இருந்த போராட்டத்திலே ஹல்லேலூயா கர்மேல் பர்வதத்திலே நீர் எவ்விதமாக உம்முடைய நாமத்தை எலியாவின் மூலமாக மகிமைப்படுத்தினீர் என்பதை அறிந்து கொள்ள செய்தீர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூலமாக, தானியேல் மூலமாக எவ்விதமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர், ஜெயமெடுக்க செய்தீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நீர் அவ்வப்போது ஹல்லேலூயா கடந்து வந்து உம்முடைய ஜனங்களோடு இருந்து சில பெரிய காரியங்களை செய்கிறவராக அல்ல, நீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளாகவும் நிரந்தரமாக தங்கி இருந்து எப்பொழுதுமே பிசாசின் வல்லமைகள் உடைய பிள்ளைகளுடைய பாதத்திற்கு கீழாகவே காணப்படுவதற்கு ஏதுவாக வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறீர். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காணப்பட செய்கிறீர். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதபடி ஒவ்வொரு நொடி பொழுதும் ஜெயமெடுக்கக்கூடியவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மகிமையின் நம்பிக்கையாக இருப்பது ஹல்லேலூயா தேவ ரகசியமாக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஹல்லேலூயா அதை அறிந்து ஒரு வெளிப்பாடாக பெற்று ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஹல்லேலூயா உம்முடைய மகன் மூலமாக வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஹல்லேலூயா நீர் எதிர்பார்க்கிற உன்னத ஜீவியம் செய்வதற்கு ஏதுவாக ஆவியானவருடைய பரலோக சிந்தனைக்கு இடம் கொடுத்து
ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யவாசிகளாக ஜீவிக்க தேவன் தாமே கிருபை நல்கிறார். மாம்ச சிந்தனைக்கு ஒரு நாள் இடம் கொடுத்து பின்மாற்றம் அடைந்தவர்களாக காணப்படாதபடி உம்முடைய பிரசன்னத்தையும் உம்முடைய சமூகத்தையும் பரலோக மகிமையும் பாதுகாத்து கொண்டு ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்தார். பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. நம்முடைய சபை ஆராதனை ஃபர்ஸ்ட் பாட்டு 8:30 மணிக்கு தொடங்குறோம். இனிமேல் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜெப விண்ணப்பம் கொடுக்கலான்னு இருக்கு. சிஸ்டர் ஜெயந்தி, சிஸ்டர் கிளாடியா, இவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு பாட்டு முடியும் போதும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட், அந்த பாட்டினுடைய கருத்தை வச்சு கொடுக்கலான்னு தேவாவியானவர் உணர்த்தி இருக்கிறார். அதனால கரெக்டாக 8:30 வாங்க, சரியான நேரத்தில் முடித்து உங்களை அனுப்ப தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், திருடமனதை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினது. அப்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்ட வசனங்களின்படி ஆசீர்வதித்து என்னாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஜெயம் கொண்டவர்களாக வாழ தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.